ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு vlog தான் போட போகிறோம். இது ரீசெண்ட் vlogலாம் இல்லைங்க. இந்த பிளேஸ்க்கு போய் 2 months ஆகுது. பட் நமக்கு இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது இது எடிட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ஸ்பாட் வந்து நம்ம கலைஞர் சென்டினரி பார்க் தான். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அந்த டைமில் இந்த பார்க் பற்றின ரிவ்யூஸ் தான் பயங்கர ஹைப்பாக இருந்தது. சரி, அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் நாமளும் பார்க்கலாம் அப்படின்னு ஃபேமிலியோட கிளம்பி வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே நல்லா பியூட்டிஃபுல்லாக பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே வந்து இந்த ஜிப்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஏற்காடுலலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜிப்லைன் வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே ஜிப்லைன் ட்ரை பண்ணலை. ஏன்னா எனக்கு என்னவோ அந்த இடத்துக்கு அது என்னவோ ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தோம் பார்த்திங்கன்னா, இங்கே பேர்ட் சாங்சுரி இருந்தது. இந்த பேர்ட் சாங்சுரியில் வந்து எல்லா எக்ஸாட்டிக்கான பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சன் கார்னர்ஸு, மக்காவ், அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேரட், அந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. நாங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே இந்த ஒயிட் கலர் பேரட் இருக்குது பார்த்திங்களா, இதோட ப்ரீட் நேம் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அது அழகாக கீழே வந்து அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி அதுவே அழகாக தண்ணி குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தது. என் வீட்டுக்கார் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த பைப்பை ஓப்பன் பண்ணதும் அழகாக குடிச்சிட்டு அது அப்படியே எங்களை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் அழகாக அது என் மேலே ஏறி வந்து என் தோல் மேலே உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஃபுல்லாக வந்து கிளாஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக ஏசிங்க, அப்படியே உள்ளே இருக்கும்போது சில்லுன்னு இருந்தது. இங்கே எல்லா பிளான்ஸும் நம்ம லைக் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்வேன். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா இங்கே வரலாம். அங்கேருந்து அழகாக மேலே போனேன். மேலே போனால் அங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர்ட் பை கீழேருந்து பார்க்கறத விட மேலேருந்து பார்த்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து வெளியில் வந்தால் பக்கத்துலேயும் அதே மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சு அங்கே ஒரு பிளேஸ் இருந்தது. அது கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ என் பொண்ணை வச்சு ஒரு வீடியோ அழகாக ரீல்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. அங்கே சில பிளேஸ்லலாம் வந்து வீடியோஸ் கவர் பண்ண மறந்துட்டோம். அங்கே வந்து ஸ்னோ மிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோ நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. அதெல்லாம் நான் எடுக்கலை. ஸோ அங்கே எங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு இந்த பிளேஸ் கடைசியாக எக்ஸிட் கிட்டே இருந்தது. அழகாக ஃபவுண்டைன்லாம் வச்சு இங்கே கொஞ்சம் அழகாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த இடத்த விட்டு நகர மனம் இல்லாமல் டாட்டா பாபாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். பாய், டாட்டா.